ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ரெசிபி தான். நல்ல செம்மையான ஒரு க்ரீம் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ க்ரீமுக்கு எதுவுமே வெப்பிங் க்ரீமோ அல்லது பீட்டரோ எதுவுமே இல்லாமல் செம்மையான ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கேக்காக நான் மிக்ஸி ஜாரில் தான் எல்லாமே செய்ய போகிறேன். ஸோ நான் கேக்குக்காக மூணு எக் எடுத்திருக்கேன். எக்கு கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கோல்டாக இருக்கக்கூடாது. நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே கோல்டாக இருக்கக்கூடாது, ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி பீட்டர், மிக்ஸி ஜாரு, பவுல் எல்லாமே ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகிட்டு இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். ஸோ இப்போ நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டேன் ஒரு ஜாரில். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையான கேக்கு உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் நெஸ்கஃபேல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்ல க்ரீமி, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். கொக்கோ பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ 3/4 கிளாஸ் அளவுக்கு, நான் அந்த கிளாஸில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன், ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் அதே 3/4 கிளாஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். ஸோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேட்டர் தனியாக அந்த ஆயில் தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் நல்லா அடித்து பீட் பண்ணிங்க அப்படின்னாலே, கையால் பீட் பண்ணாலே, ஒரு விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணாலே நல்ல ஒரு ஸ்மூத்தி மாதிரி நல்ல ஒரு க்ரீமி எஃபெக்ட் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு ஸ்மூத்தியாக நம்ம பேட்டர் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம இதை ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதிகமாக இல்லைங்க, ஒரே 1 கப் மைதா. இது தனியாக ஒரு பேக்கிங் பவுடரில் இல்லை வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு பீட் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பியும் அதே நம்ம அந்த பவுல் இருக்குல்ல, நம்ம வெட் இன்க்ரீடியண்ட் வச்சுருக்கோம்ல, ஸோ அது கூடவே திருப்பியும் இதை அலசிக்கலாம். ஸோ நான் 2 தடவை அலசியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அலசிட்டு அந்த இதுலேயே அந்த பேட்டர்லேயே நம்ம சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு தெரியும் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்மூத்தி, நல்ல ஒரு கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். அதுக்காக நீங்கள் அடித்து பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா சாதாரணமாக நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மாதிரி இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஒரு கட் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி பீட் பண்ணாலே போதும். இப்போ நான் பேக்கிங் பவுடர் நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க, அரை ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா இருக்குல்ல, நம்ம பேக்கிங் சோடா, ஸோ அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன், ஒயிட் வினிகர். இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டுலையே திருப்பியும் பீட் பண்ணுங்கள். அது ஒரு ஒரு விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணுங்கள். நான் ஸ்லோவாக தாங்க பண்ணுறேன், ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும். ஸோ நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், மெதுவாக நிதானமாக பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த குக்கரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பேக் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டு பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன். ஏன் பேக்கிங் பேப்பர் வைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக இருக்கும், குக்கர் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அடியில் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அந்த கேக்கு தாழ்பாகம் இருக்குல்ல, அது அடிப்பாக நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேன், பேக்கிங் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ இதுனா கொஞ்சம் அந்த கிறிஸ்பி ஆகிறது கொஞ்சம் இதாகும். ஸோ அதுக்காக இப்போ நான் ஒரு 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது போயிடும். இப்போ நான் அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேங்க. தவா மேலே இந்த குக்கரை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
இது பண்ணிடலாம், எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். க்ரீமுக்கு வந்துட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு அதுலேயே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ப்ரௌன் சுகர். ஸோ இது வந்துட்டு ஒயிட் சுகரும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதில் வந்துட்டு இல்லை ஒயிட் கலர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒயிட் ப்ளைன் ஒயிட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதில் வந்துட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஃபுட் கலரில் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூடவே வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி தான் சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்துட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயிலோ பட்டரோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிளேஸ் மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த நெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம குக்கர்லேருந்து கேக் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடிப்பாகமும் அந்தளவுக்கு நமக்கு ட்ரை ஆகலை, அதாவது ட்ரையாக கிறிஸ்பி ஆகலை. இப்போ இதுவே நம்ம வந்துட்டு ஆயிலுக்கு மேலே மாவு ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பாகம் வந்து கொஞ்சம் ட்ரையாகவும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாக இல்லாமல். ஸோ அதனால் இன்றைக்கி நான் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு த்ரெட்டு வச்சுட்டு நான் இந்த 2 பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தெரியும் நல்லா ஒன்று போல் 2 பாகமாக கட் பண்ணி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆற வச்சுக்கோங்க க்ரீமை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம க்ரீமை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜார் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணுங்க. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே ட்ரை அண்ட் க்ளீனாக இருக்கணும், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை திருப்பியும் நான் அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு திருப்பியும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் கேக் மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப கொதித்து இதாகணும்னு அவசியம் கிடையாது. சுகர் மெல்ட் ஆனால் போதும். அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்துட்டு நம்ம கேக் மேலே சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சாஃப்ட் கிடைக்கும். அதனால் இப்போ நம்ம க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அந்த காஃபியோட மனம் அதுவே செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா அப்படியே செட் ஆன மாதிரி இருக்கும் க்ரீமு. இப்போ அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வச்சிடலாம். லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இப்போது சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் சேர்க்காமலும் செய்யலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் நல்ல ஒரு சாஃப்ட்டு, நல்ல ஒரு ஸ்பாஞ்சி இது கொடுக்கும். ஸ்பாஞ்சி இல்லை, நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கேக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் நல்லா சாஃப்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த க்ரீமில் பாதாம் ஃபுட் கலர் இருக்குல்ல, பாதாம் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும், பாதாம் ஃப்ளேவரும். ஸோ நான் அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதில் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம கேக் மேலே போட்டுடலாம். நான் கேக் மேலே இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பொங்கி இருந்ததை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாதாம் மிக்ஸை வந்து இப்போ நம்ம நல்லா கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். என்ன இருந்தாலும் அந்த க்ரீம் மாதிரி இருக்காது, ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஆனாலும் பரவாயில்ல, நல்ல டேஸ்ட் இருக்கும். க்ரீம் போலவே டேஸ்ட் இருக்கும். அதில் மட்டும் எந்த குறையும் இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு பவுன்ஸ் பிஸ்கெட் இருக்குல்ல, ஆரஞ்சு ஃப்ளேவர். ஸோ அந்த பிஸ்கெட் வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நொறுக்கிட்டு நான் அதை மேலே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ செம்ம டேஸ்டான காஃபி வித் சாக்லேட் அண்ட் பாதாம் ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃப்ளேவர்னு எல்லா ஃப்ளேவரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு எப்படி எல்லாம் கேக்கு செய்கிறது அப்படிங்கிற வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ், கிராஃப்ட்டு, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. போடவும் போட்டாச்சு. போடவும் போட்டாச்சு. ஸோ செம்மையான கேக் ரெசிபி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிராஃப்ட்டு, ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள், கேக், இதை மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.